துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா 4-5 கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். 6ஆம் இடம் என்பது என்னென்னா மறைவு ஸ்தானம். 4ஆம் இடம் என்பது என்ன? 4ஆம் இடம் சுகஸ்தானம், புத்திரஸ்தானம். அது மறைஞ்சிருக்கு. அதனால் ப்ராப்ளம் நிறைய இடத்துல நினச்சிட்டு இருக்காங்க. உண்மை என்னவென்றால் விபரீத ராஜ யோகத்தை அவர்கள் பார்க்க போகிறார்கள். ஃபுட்பால் பார்த்துருக்கியா? இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரி என்ன திடீர்னு மோட்டிவேட் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் லைஃப்பில் டிஸ்ட்ராக்ட் ஆகிருப்பாங்க. ஒரு சரியான நேர்வழியில் போயிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. எங்கேயோ கிடைச்ச வேலை தான் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவர்களுக்குன்னு ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை என்பது உருவாக போகிறது. இதான் ஒரு பெரிய விஷயம். விபரீத ராஜயோகம் தருகின்ற ஒரு விஷயத்தினால் ஒரு இடத்துல கமிட் ஆனேன், இந்த இடத்துல வேலை பார்க்க போகிறேன், இனிமேல் இதுதான் என்னோடய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் லைஃப் வந்து செட் ஆகிடும். டெய்லி காலைல போவேன், இந்த வேலையை முடிப்பேன், சாயந்தரம் வருவேன், இதோட வருமானம் கிடைக்கும், மாதம் எவ்வளோ தூரம் சேவிங் ஆகும், அதுக்கப்புறம் நான் இங்கே போவேன் அப்படிங்கிற மாதிரி லைஃப் ஸ்டைலை மாற்றிப்பாங்க. சில டியூட்டி டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்ப்பாங்க, ஈவினிங் இன்னொரு இடத்துல. அப்போ இது மாதிரி 2-3 கம்பெனி அவங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ ஒரே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஸ்கெடியூல்டு பேட்டர்ன் வந்துடும். அதுதான் விபரீத ராஜயோகம். அந்தந்த நேரம் நம்ம போகிற நேரம் அங்கே வேகன்சி இருக்கணும், அங்கே நம்ம கிடைக்கணும். அதுதான் விஷயம்.